வெல்கம் டு யூகே இன்ஃபோடெக். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வேரியபிள்னா என்ன, வேரியபிளோட டைப்ஸு, அதுக்கப்புறம் டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். இப்போது நம்ம ஆப்ரேட்டர்னா என்ன, அதில் உள்ள டைப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னா, அது ஒரு சிம்பிள். அது வந்து ஆப்பரன்ஸை மேத்தமெட்டிக்கலாகவும் லாஜிக்கலாகவும் கம்ப்யூட்டேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சினா ஏயும் பியும் ஆப்பரன்ஸ், ப்ளஸ்ஸு ஈக்குவல் டு அப்படிங்கிறது தான் வந்து ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி வேல்யூஸை கம்பேர் பண்ணலாம். அதே மாதிரி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் இதில் வந்து பண்ணலாம். ஆப்ரேட்டர்ஸில் உள்ள டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ், ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், பிட்வைஸ் ஆப்ரேட்டர். அதுக்கப்புறம் நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் டைப் ஆஃப் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்ப்போம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது வந்து நம்பர்ஸ் அண்ட் வேல்யூஸில் தான் வந்து இதை யூஸ் பண்ணுவோம். இதில் என்னென்ன இருக்குன்னா, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், எக்ஸ்போனென்ஷியன், டிவிஷன், மாடுலஸ், இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் இருக்குது. அதே மாதிரி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்காக, வேரியபிளில் வந்து வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்காக தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஈக்குவல் இருக்குது. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், அது வந்து எக்ஸுக்கு நம்ம ஒய்யை வந்து அசைன் பண்ணுறோம். அடுத்து ப்ளஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளஸ் ஈக்குவல் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், அதுதான் வந்து ப்ளஸ் ஈக்குவல். இதே மாதிரி தான் மைனஸ் ஈக்குவல் இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய். மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ் அண்ட் எக்ஸ்போனென்ஷியன் இருக்குது. அடுத்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர் எதுக்காக அப்படின்னா, வேல்யூஸை கம்பேர் பண்ணுறதுக்கும் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கும் தான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இதில் என்னென்ன இருக்குன்னா, ஈக்குவல் அண்ட் ஈக்குவல் டு இருக்குது. அடுத்து நாட் ஈக்குவல் இருக்குது, நாட் ஈக்குவல் வேல்யூ ஆர் நாட் ஈக்குவல் டைப்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் எதுக்கு அப்படின்னா, இதில் வந்து நம்ம டபுள் கோட் யூஸ் பண்ணி தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் ப்ளஸ், ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டரில் வந்து ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கன்கேடினேட் பண்ணுறது தான் ப்ளஸ் யூஸ் பண்ணுவோம் ஸ்ட்ரிங்கில். அடுத்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு வேரியபிளுக்கும் வேல்யூக்கும் வந்து லாஜிக்கை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு அந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, லாஜிக்கல் அண்டு, லாஜிக்கல் ஆறு, லாஜிக்கல் நாட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிட்வைஸ் ஆப்ரேட்டர் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு நம்பரை 32 பைட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பைனரி நம்பர்ஸாக நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி அதை கேல்குலேட் பண்ணி நமக்கு வந்து மறுபடியும் நார்மல் வேல்யூஸாக கொடுக்கும். 64 பிட் நம்பராக நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, அண்டு, ஆறு, நாட்டு, எக்ஸ்ஆர், லெஃப்ட் ஷிஃப்ட்டு, ரைட் ஷிஃப்ட் இருக்குது. அடுத்து ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது இந்த டைப் ஆஃப் ஆப்ரேட்டர். டைப் ஆஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு வேரியபிளோட டைப்பை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு தான் டைப் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்ஸ்டன்ஸாக இல்லையா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறது தான் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். இதை நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நான் என்னோட டெக்ஸ்ட் எடிட்டரை ஓப்பன் பண்ணிடுறேன், விஷுவல் ஸ்டுடியோவை. அதில் ஸ்கிரிப்ட் டேக்குக்குள்ளார இப்போ வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு ஏ ஈக்குவல் டு 5 போட்டுக்கிறேன். அதே மாதிரி வேரியபிள் பி ஈக்குவல் டு 2ன்னு போட்டுக்கிறேன். இப்போ ஏ பி அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆப்பரன்ஸு. ஈக்குவல் போட்டிருக்கோம்ல, அதுதான் ஆப்பரேட்டர்ஸு. அடுத்தது நாட் ஈக்குவல் யூஸ் பண்ணுறேன். நாட் ஈக்குவல் அப்படிங்கிறது அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு நான் அதோட ரிசல்ட் பார்க்குறேன். எனக்கு ட்ரூ அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா ஜியும் எல்லும் ஈக்குவல் கிடையாது, ஏன்னா இது ஸ்ட்ரிங்கு, அது வந்து நம்பரில் இருக்குது. அப்போ ரெண்டு ஈக்குவல் இல்லை, நமக்கு வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது, அதனால் ட்ரூன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நான் இன்னொரு ஈக்குவல் கொடுக்குறேன், அதோட டைப்பும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு கேட்குறேன். நமக்கு ட்ரூ அப்படின்னு கிடைச்சிருச்சு. அடுத்தது ஜி வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறேன் 13. ஜி கிரேட்டர் தென் எல்லா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம்.
நமக்கு ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஜி வந்து கிரேட்டர் தென் எல். இதே மாதிரி லெஸ் தென் யூஸ் பண்ணுறோம். நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வருது. அது வந்து ஃபால்ஸ், ஏன்னா ஜி வந்து லெஸ் தென் எல் கிடையாது, அதனால. அடுத்தது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுறோம். நமக்கு ஃபால்ஸ் தான் கிடைச்சிருக்கு. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பார்ப்போம். அப்போ நமக்கு ட்ரூ கிடைச்சிருக்கு. இதுதான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். அடுத்தது ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் பார்ப்போம். ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டரில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இப்போ ஜியில் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறேன், ஜான்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கே ஈக்குவல் டு ஜி ப்ளஸ் எல்லுன்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஜான் 10ன்னு இருக்குது. அப்போது ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டரில் வந்து ப்ளஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கன்கார்டினேட் தான் பண்ணும். கன்கார்டினேட்னா இப்போ ஸ்ட்ரிங்கு ப்ளஸ்ஸு அந்த நம்பரை நமக்கு பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம். லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் அண்டு, அடுத்தது என்ன இருக்குன்னா ஆறு, இது ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னா அண்டுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு அது ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக அப்படின்னு செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு ஜீரோவாக இல்லை அப்படின்னா நமக்கு அண்டு வந்து செகண்ட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இதே வந்து ஆர் என்ன பண்ணுன்னா ரெண்டும் ஈக்குவலாக பார்க்கும். ஜீரோவாக இல்லை அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜி அண்டு எல் கொடுக்குறேன். இதோட ரிசல்ட் பார்க்கலாம். நமக்கு 10 கிடச்சிருக்கு. அதாவது நமக்கு வந்து எல்லோட வேல்யூ கிடச்சிருக்கு. நான் என்ன சொன்னேன்னா அண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது செகண்ட் வேல்யூவை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆர் யூஸ் பண்ணுறேன். ரிசல்ட் பார்க்கலாம். நமக்கு 90 கிடச்சிருக்கு. அது ஜீரோவாக இல்லை அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வேல்யூவை பிரிண்ட் பண்ணி காட்டும். அடுத்தது பிட்வைஸ் ஆப்ரேட்டர் பார்க்கலாம். பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் அதே மாதிரி அண்டு தான் இருக்குது. அண்டு ஆறு, அடுத்தது எக்ஸாரு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜி அண்டு எல். நமக்கு 10 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஜி அண்டு எல் அப்படிங்கிறது, அதாவது பிட்வைஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட வேல்யூவை பைனரி வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து இப்போ அண்ட் அப்படின்னா வந்து நமக்கு மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம பைனரி வேல்யூஸை நார்மல் வேல்யூஸாக நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ ஜி அண்டு எல்லுன்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னா 10ன்னு கிடச்சிருக்கு. பைனரி வேல்யூவாக கன்வெர்ட் ஆகி நமக்கு நார்மல் வேல்யூஸாக கொடுத்துருக்குது. இதே மாதிரி ஜி அண்டு ஜி ஆர் எல்னு கொடுக்குறோம். 90 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்து எக்ஸார் பார்ப்போம். எக்ஸார் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். எனக்கு 80 அப்படின்னு வேல்யூ கிடைக்கிது. இப்போ நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம் அவ்வளோதான். இதில் வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர். இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், கம்பேரிசன் ஆப்ரேட்டர், ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர் பார்த்தோம். இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னு நம்ம பார்த்தோம். தேங்க்யூ.